வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. அவர் சொன்னால் அதை செய்யாமல் போவதே இல்லை. ஹல்லேலூயா. அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் இல்லை. ஹல்லேலூயா. அவர் அப்படியே நிறைவேற்றுகிறவர், அவர் ஆசீர்வதிக்கிறவர், அவர் மாறாதவர். கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்தி ஓ ஆமென். ரிமஹந்தரபலபா. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நல்லரணாயிருப்பவரே. சொல்லுங்க பார்க்கலாம். மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நல்லரணாயிருப்பவரே. கர்த்தாவே, உம்மை நம்பினவர் வெட்கம் அடைவதில்லை. உமக்காக காத்திருப்போம். கர்த்தாவே, உம்மை நம்பினவர் உமக்காக காத்திருப்போம், சோர்ந்து போவதில்லை. நல்லவரே, செயல்களில் வல்லவரே. சரி சொல்லாமா. நல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிதமாக. நல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் நம்பிடும் யாவருக்கும். சரி சொல்லாமா. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நீரே என் நம்பிக்கை. அழித்திட வந்தோரை லெச்சை மூடியதே, அழித்திட நினைத்தோரை நிந்தை மூடியதே. என்னை பழித்த மனிதர்களுக்கு முன்பாக என்னை உயர்த்தி வைத்தவர் அல்லவா. பழித்திட வந்தோரை லட்சை மூடியதே, அழித்திட வந்தோரை நிந்தை மூடியதே. காண்போரே வியந்திட உயர்த்தி வைத்தீரே. அலைவன் தானா? ஆமென். அளவில் வைத்தீரே. காண்போரே வியந்திட உயர்த்தி வைத்தீரே. அலைவன் தானா என்றென்னும் அளவில் வைத்தீர். கரங்களை தட்டி வல்லவரே. சேர்ந்து பார்க்கலாமா? இன்னொரு விஷயம். சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நல் அரணாயிருப்பவரே. கரங்களை தட்டி மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும். ஆமென். கர்த்தாவே, உம்மை நம்பினவர் வெட்கம் அடைவதில்லை. உமக்காக காத்திருப்போம். நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தே, ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தே. நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தே, ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தே. நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே, யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரே. சரி சொல்லமா. நான்
நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே. யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய். கரங்களை உயர்த்தி நல்லவரே. ஆமென். நல்ல ரெண்டு கையை இப்படி தட்டி மேல நல்ல கையை உயர்த்தி தட்டுங்க பாக்கலாம். இன்னொரு விஷயம் மேல மேல தட்டலாம். ஹல்லேலூயா. உண்மையா சொல்றேன், நான் மேக்சிமம் எல்லாருடைய பாடலாம் பாடுறதில்லை. அது அவங்கள எனக்கு பாடுறதுனால அவங்கள பிடிக்கும் இவங்களை பிடிக்காது அப்படிலாம் கிடையாது. அந்த பாடல் என்கிட்ட பேசும், அவ்வளோதான். ஒரு நாள் ரொம்ப முடியாத சூழ்நிலையில் ட்ரெயினில் வந்துட்டுருக்கேன். நைட்டு ஒரு 2 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். அது அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து வரும்போது ரொம்ப மன கஷ்டத்தோட வேதனையோடு அப்படியே அந்த விண்டோ சைடில் உட்காந்துட்டு, சில மனிதருடைய சூழ்நிலை, என்னுடைய பலவீனம், வியாதி நேரம் அப்படியே வந்துகிட்டே இருக்கேன். திடீர்னு ஒரு ஃபோன் கால், ஒரு பாஸ்டர்லேருந்து மிட்நைட் 2 மணிக்கு. அப்போது ஃபோன் பண்ணிட்டு, பாஸ்டர் கவலையப்படாதீங்க, நான் இதை எதுவுமே சொல்லலை, நான் எந்த ஒரு இதையும் அவர்கிட்ட ஷேர் பண்ணல. ஆனால் அவரே என்கிட்ட பேசினார். பேசிட்டு சொல்கிறாரு இந்த வார்த்தையை, இந்த பாடல் தான் அவர் திடீர்னு நம்ம பாட ஆரம்பிச்சிட்டார். நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே. யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரே. ஆமென். ஒவ்வொரு இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் அப்படி நடக்கும்னு ஒவ்வொருத்தர் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் நடக்கிறதுக்கான ஒரு வழி கூட கிடையாது. எல்லா வாசலும் இது பிரச்சனை, அது பிரச்சனை, அது பிரச்சனை, இது பிரச்சனை. ஆமென். இன்சூரன்ஸ் பிரச்சனை, பண பிரச்சனை, என்ன ஆண்டவரேன்னு வரும்போது உண்மை சொல்ற 2 மணிக்கு ஆண்டு என் கூட பேசினார். ஹல்லேலூயா. இன்னைக்கும் அந்த ஆண்டவரை எப்படி துதிக்காம ஹல்லேலூயா திரும்ப சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். நல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. நல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. இதுவே இஸ்ரவே என் நம்பிக்கையானவரே. சேர்ந்து பாலாமா. நல் அரணாய் இருப்பவரே, மிகுவே ஏசப்பா உயர்ச்சி. பழித்திட வந்தோரை லட்சை மூடியதே, அழித்திட வந்தோரை நிந்தை மூடியதே. பழித்திட வந்தோரை லட்சை மூடியதே, அழித்திட வந்தோரை நிந்தை மூடியதே. காண்போரே வியந்திட உயர்த்தி வைத்தீரே. ஆடைவன் தானா? கரங்களை தட்டி இதுவே இஸ்ரவே. என உற்சாகமா ஓ ஹல்லேலூயா. ஷமர ஹந்தரரி மக்கரமரமா. இஸ்ரவே என் நம்பிக்கையே, நான் உண்மையே நம்பியிருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கம் அடைவதில்லை. உமக்காக காத்திருப்போம். சொல்லுங்க சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தாவே வெட்கம் அடைவதில்லை. உமக்காக காத்திருப்போம். அவரை நம்பியிருக்கிறபடினால நான் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு ஒரு விசுவாசத்தோடு இந்த இடத்துல பாருங்க பார்க்கலாம். நீங்க ஒருவேளை சோர்வோடு அல்லது உங்க வாழ்க்கையில சொல்ல முடியாத நிலைமை நீங்க வந்திருக்கலாம். நீங்க வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் மாற்றுகிறவர். ஆமென். கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கம் அடைவதில்லை. உமக்காக காத்திருப்போம். இன்னொரு விஷயம். ஹல்லேலூயா. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கம் அடைவதில்லை. உமக்காக காத்திருப்போம், சோர்ந்து போவதில்லை. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, மினமாக சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. இன்னொரு விஷயம்.
வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. எல்லாருமாக மிகவே இஸ்ரவே என் நம்பிக்கையானவரே, உம்மை உயர்த்துகிறேன். உம்மை நம்பிடும் யாவருக்கும் கரங்களை அசைத்து, எங்களை கரங்களை அசைத்து, ஓ ஹalleluya, விமலா பாபா ஷமரதன மரிகரபா, ஓ ஹalleluya, மிகவே இஸ்ரவேல் யெகோவா தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்களை கைவிடுவதில்லை, நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை ராஜா. எல்லாரும் ஆவில் நிறைந்து நல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. ஹல்லேலூயா. அவர் மாறாதவர், அவர் கைவிடாதவர். எத்தனை சூழ்நிலைகள் நாம் விழுந்து போவதை போல தெரியும். உண்மையாவே என் வாழ்க்கையில ஆண்டவர் நிறைய பாடத்தை கற்றுக் கொடுத்தார். பல மனிதர்களை தாவீது சொல்றான், ஒருவன் என்னை விசாரிக்க வந்தால் வஞ்சகமாய் விசாரிக்கிறான், அவன் எப்பொழுது சாவான் என்று நினைக்கிறான், என்னை விரோதிக்கிறவன் தலை முடியிலும் அதிகமாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வெட்கப்படும்படி கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை உயர்த்துகிறவர் அல்லவா. கரங்களை தட்டி ஆமென். எல்லாரும் ஒரு விஷயம் உட்கார, ஒரு சின்ன காரியத்தை சொல்லி நான் முடிக்க போறேன். நம்முடைய ஆண்டவர் அவருக்கு உண்மையாய் வாழ்கிற ஒரு மனுஷனையும் அவர் மறப்பதே இல்லை. அல்லேலூயா. உண்மையை அவர் விட்டுறவே மாட்டார். சில நேரங்களில் விட்டது போல தெரியும், ஆண்டவர் நம்மளை மறந்துட்டது போல கைவிட்டது போல தெரியும், ஆனால் அது கைவிட இல்லை. அல்லேலூயா. அவரை இறுக பிடித்து கொள்ளதான். ஆமென். அவர் ஒரு நாளும் நம்மை வெட்கத்திற்கு உட்படவே பண்ண மாட்டார். ஆமென். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அவர் மாத்திரம்தான், வேற ஒன்றுமே தெரியாது. அவரை பார்த்து அவருடைய முகத்துக்கு நேரம் அழுவ தெரியும், அவரை நினைச்சு அப்படியே ஓட தெரியும், அவ்வளோதானே ஒழிய. நான் நிறைய கேட்பேன், ஆண்டவரே எனக்கு உலகம் ஒன்றும் புரியாதப்பா, எனக்கு தேவையானது கூட அவர் என்ன மைண்டில் வைக்கணுமோ அது மட்டும் தான் வச்சிருப்பார், பாக்கியெல்லாம் மறந்துடும். அல்லேலூயா. அது மிகவும் நல்லதும் கூட. பிரைஸ் காட். திடீர்னு நானுடைய சமூகத்தில் வேதத்தை தியானிச்சுக்கிட்டே இருந்தேன். நீங்கள் இந்த நம்முடைய வேதாகமத்தை எடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புத்தகத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கும். அப்படி ஜெனிசஸ், ஆதியாகமோ, யாத்திராகமோ, லேவியராகமோ, என்ன ஆகமோ, ஆமாம் 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 அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். உபாகமம், அடுத்தது யோசுவா, அப்புறம் நியாயாதிபதிகள், 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜா, 2 ராஜா, அப்புறம் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். ரைட். இப்படி எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்டிவிட்டி இருந்துக்கிட்டே இருக்கும். ஆதியாகமம் ஒரு ஆரம்ப புத்தகம், அதில் ஆபிரகாம் வருவார். அப்புறம் அந்த ஆபிரகாமுடைய அப்படியே சந்ததி அப்படியே வரும்போது பார்த்தீங்கன்னாக்க உபாகமத்தில் பிரைஸ்லாம் இந்த ஆதியாகமத்திலேருந்து அப்படியே கிளம்பி அப்படியே மோசே வந்துடுவாப்புல. ஆமாம், நோவா வருவார், ஆபிரகாம் வருவார், அப்படியே பார்த்தீங்கன்னாக்க மோசே வருவார், பிரைஸலோடு. அப்புறம் லேவியர் ஆகமம், லேவியர்களுக்கான உபதேசங்களை பலியிடுகிற அதை சொல்கிறாரு. உபாகமத்தில் வரும்போது உபதேசிக்கப்படுகிறோம். பிரைஸ் காட். அப்படியே இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்டிவிட்டியோட இவர்களுடைய புத்தகம் அப்படியே ஒரு பாரம்பரியம் பிணைந்து வந்து கொண்டே இருக்கும். பிரைஸ் காட். அப்படியே நீங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னாக்க அந்த 5 ஆகமங்களுக்கு பிறகு யோசுவா, ஏன்னா இஸ் நம்பர் 1 யங் ஜென்ரேஷன் லீடர், மிகவும் ஒரு வல்லமையான ஒரு இளம் தலைமுறை தலைவன். ஆகவே அவன் பேர்லேயே ஒரு புத்தகத்தை ஆவியானவர் என்ன பண்ணியிருக்காரு, பைபிளில் போட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த யோசுவாவை பார்த்தீங்கன்னா அப்படி அந்த யோசுவாவுக்கு பிறகு அப்படியே பார்த்தீங்கன்னாக்க ஆமீன், பிரைஸ் தி லார்ட், நியாயாதிபதிகள், அதாவது ஆளுகிறவர்கள். ஆனால் இது எல்லாமே ஒரு தொடர்புடைய புத்தகமாகவே வந்து ஜோப்னு ஒரு புத்தகம் இருக்கு. ஆமீன், பிரைஸ் தி லார்ட். சங்கீதத்துக்கு முன்னாடி எஸ்தருக்கு பின்னாடி ஒரு புத்தகம் இருக்கு. ஆமீன், இந்த யோபு. ஆனால் இந்த யோபுவை பற்றி ஆண்டவர் சொல்லும்போது மாத்திரம் வரலாறே இருக்காது, அப்படியே திடீர்னு இருக்கும். ஆமீன், பிரைஸ் தி லார்ட். கிழக்கத்தி புத்திரர்களிலேயே ஊத்ஸ் எனும் தேசத்திலே யோபு எனும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். இதான் அதோடைய சாப்டருடைய ஸ்டார்ட். அவன் அப்பன், அவன் தாத்தன், அவன் வரலாறு, இவன் யாருக்கு எங்கே, அதெல்லாமே அதில் இருக்காது. அவன் ஊரை சொல்லி அவன் பேரை சொல்லி ஆண்டவர் டமால்னு அப்படியே ஆரம்பிச்சிருப்பார். அடுத்ததான் அவனுடைய கேரக்டரை மாத்திரம் சொல்வார். என்ன சொல்வார்? அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமான அவனை போல ஒரு மனுஷன். நான் நம்ம ஆண்டவர் பாருங்களேன், கையை தட்டி ஒரு அல்லேலூயா.
உங்க நீதியை பேச இந்த உலகம் இல்லாமல் போகலாம், உங்கள் உண்மையை புரிந்து கொள்ள மனிதர்கள் இல்லாமல் போகலாம். நீதியை வெளிச்சத்தை போல ஆக்குகிற தேவன் நம் யார் என்பதை அறிந்திருக்கிறார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஈசையா 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 என் நீதி நீதானையா. ஈசையா 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 என் நீதி நீதானையா. யெகோவா சிக்கேனு நீதானையா, எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நீதினா நீங்க செஞ்ச இதுல ரைட்டு தப்புலாம் இல்ல, என் நீதியே நீர்தான். நான் உம்மை சார்ந்திருக்கிறேன், அதுதான் என்னுடைய நீதி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். நீ சொல்வதின்படியே நடக்கிறேன், அதுதான் என்னுடைய நீதி. எனக்குன்னு தனியா ஒண்ணுமே இல்லை. ஹல்லேலூயா. உங்களை பார்த்து இந்த உலகம் சொல்லலாம் அநியாயக்காரன் அவன் இவன் சொல்லி, ஆனால் நீதியின் தேவன் உன்னை அவர் மறந்து விடுவதில்லை. அதனால தான் அவர் எழுதும்பொழுது யோபுவுக்காகவே ஒரு புத்தகத்தை தனியா எழுதியிருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, வம்ச வரலாறில இடம்பெறாம ஒருத்தன் அப்படி இடையில சொருகி வச்சிருக்கிறார் என் ஆண்டவர். அதுதான் யோபு. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? யோபுடைய கேரக்டர். அவன் அப்பம் பேரு, இவன் ஆபிரகாம் காலமா, இவனா. நல்லா உங்களுக்கு ஒண்ணே சொல்லட்டுமா? இந்த வேத புத்தகம் பல காலங்களிலே எழுதப்பட்டது. ஆனால் ஒன்றாய் நம் கையிலே கிடைச்சிருக்கு 66 புத்தகங்களாக. ஆனா இந்த வேத புத்தகத்துல முதல்ல வந்திருக்க வேண்டிய புத்தகமே எது தெரியுமா? இந்த யோபு தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா ஆதியாகமன்னு நீங்க படிச்சிட்டு இருக்கீங்கல்ல, ஆனா இந்த வேதத்துல முதல் புத்தகமே எது தெரியுமா? இந்த யோபு புத்தகம் தான். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன சொல்றீங்க புதுசா? ஆமா, சில நேரங்களிலே மறந்து போயிடலாம், ஆனாலும் விட மாட்டார் என் ஆண்டவர். ஆமென். யோபுக்காகவே அவன் பேர்லயே ஒரு புத்தகத்தை எழுதினார். காரணம் என்ன தெரியுமா? யோபு அப்படிப்பட்ட மனுஷன். அந்த 5 ஆகமங்களையும் மோசே எழுதினதாக வரலாற்று ஆசிரியர் சொல்றாங்க. எந்த 5 ஆகமோ? ஆதியாகமத்திலிருந்து உபாகமம் வரைக்கும். ஆனா இந்த யோபு இந்த ஆதியாகமத்தின் காலத்திலேயே முன்னாடி இந்த வேதத்தில் வந்திருக்கணும். அதுதான் வேத வல்லுநர்களின் ஆராய்ச்சி. ஆனால் இந்த யோபு தனியாய் எழுதப்பட்டது. ஆண்டவர் நினைச்சிருந்திருக்கலாம் இந்த யோபு அப்படியே உற்றுமா அப்படின்னு உற்றுந்திருக்கலாம். ஆனால் விடவே இல்லை. அவன் அப்ப நீதியோ அவனுடைய தாத்தாவை பற்றியோ அவனுடைய பாரம்பரியத்தை பற்றியோ ஒரு புத்தகத்தை ஆரம்பிக்கல. ஆண்டவர் யோபுவை குறித்து அவனுக்காகவே ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். யோபு 31ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாமா? ஏன் ஆண்டவர் யோபுவுக்காக ஒரு புத்தகத்தை எழுதினார்? வாசிக்கலாம். என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணினேன். யோபு சொல்றான், நான் சாதாரணமான ஆளல். ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு. அவன் பேரை சொல்லி அவன் ஊரை சொல்லி அவன் கேரக்டரை சொல்லி தான் இதை ஆரம்பிக்கிறாரு. அவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஆரம்பிச்ச ஆண்டவர் இப்ப சொல்றாரு. அப்படியே சொல்லிட்டு வரும்போது யோபு சொல்றான், என் கண்களோட நான் என்ன பண்ணிருக்கிறேன்? உடன்படிக்கை பண்ணினேன். எல்லாத்துக்கும் ஒரு உடன்படிக்கை இருக்கு. உடன்படிக்கைன்னு என்ன தெரியுமா? ஒரு பொருத்தனை, ஒரு ஒப்பந்தம். என் கண்ணு தேவையில்லாததை என்ன பண்ணாது. எஸ், அதனால தான் ஆண்டவர் யோபுவை நேசிக்கிறார். என் காது தேவையில்லாதது. பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல இன்னும் நியாயப்பிரமாணம் வரல. அது மனசாட்சியின் காலம். அன்னைக்கு அவன் 5 பொண்டாட்டி கூட வச்சிருந்தான். ஆனா யோபு சொல்றான், என் மனைவியை தவிர வேறொரு பெண்ணை நான் நினைத்தது உண்டானால். ஒரு வைராகியமான ஆளு பார்த்தீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் சொல்றான் பாருங்களேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. thank you holy spirit. ஆமென். 9வது வசனத்தை வாசிக்கலாம். என் மனம் யாதொரு ஸ்திரியின் மேலே மயங்கி அயலானுடைய வாசலை. அடுத்தவன் பொண்டாட்டி இருக்கிறான்னு அந்த ஏரியாக்குள்ள போனா அந்த வாசலை எட்டி பார்த்தது உண்டானால் என்னுடைய மனைவி என்ன செய்யட்டும்? வேற்று மனிதர் அவள் மேல் சாய்வார்களாக. அவனுக்கு அவள் மாவரைத்து கொடுக்கட்டும். எந்த அளவுக்கு நியாயப்பிரமாணம் வரல, கட்டளை வரல, இயேசு கிறிஸ்துவும் கூட இன்னும் பிறக்கல. ஒரு சட்ட திட்டமும் கொடுக்கப்படாத போதே
அந்த நாட்களிலே ஒருத்தன் வாழ்ந்திருக்கான் பாருங்களேன். என் கண் என்னத்தை பண்ணாது, தேவையில்லாததை ரசிக்க. இன்னைக்கு நிறைய பேர் கண்ணை அலைய விட்டுக்கிட்டே இருக்கிறோம். அந்த பொண்ணு அழகாக இருக்குல்ல, அந்த பொண்ணு இப்படி இருக்குல்ல, அந்த ஆன்டி இப்படி இருக்குல்ல, 40+ யார் ஆகிடுது இப்படிலாம் இன்னைக்கு நிறைய பேசுகிறோம். அந்த அங்கிள் அழகாக இருக்கார்ல, இவரை மாதிரி ஒரு புருஷன் எனக்கு கிடைச்சிருக்கலாம்ல. இன்னைக்கு நிறைய பேர் உன் மனசாட்சியை தொட்டுப்பார். திருமணத்துக்கு பிறகும் ரட்சிக்கப்பட்ட பிறகும் வேறொரு ஸ்திரியை மனதில் நினைக்கிறோமோ, வேறொரு கணவனை வேறொரு புருஷனை நினைக்கிறோமோ, என் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆனா அன்னைக்கு யாரும் சொல்லலை, இப்படி ஒரு திருச்சபை இல்லை, இப்படி ஒரு உபதேசம் இல்லை. ஆனா அவன் சொல்றான், என் கண்களோட நான் ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறேன், ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறேன், ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறேன். என் கண் தேவையில்லாமல் அயலானின் மனைவியை பார்க்காது, அயலானின் கணவனை பார்க்காது. திருச்சபைக்கு இன்றைக்கு தேவை. எஸ், உங்க காது விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கா, உங்க காது ஒப்பந்தம் பண்ணப்பட்டிருக்கா? தேவையில்லாத சினிமா பாடல்களை இன்னைக்கு நிறைய பேர் வேலை செய்யற இடத்துல செல்லில் சினிமாவை போட்டுட்டு கேட்டுட்டு இருக்கான். ஆனா வீட்டில் இருக்கும்போது இங்க சபைக்கு வந்துட்டா விசுவாச பாடல்களை கேட்கறான். நயா, இந்த ரெட்ட வேஷ வாழ்க்கையை ஆண்டவர் விரும்புறது இல்ல. உன் கண்ணு தான் நினைக்கிறியா, அந்த கண்ணுக்கு ஒரு ஆர்டர் போடணும். என் கண் இனி தேவையில்லாத பார்க்காது, சினிமாவை பார்க்காது, ஆபாச வீடியோவை பார்க்காது, பிறனுடைய மனைவியை பார்க்காது. என் காது அடுத்தவங்க விட்டு கதையை கேட்காது, என் காது விபச்சார கதையை கேட்காது. ஒரு ஒப்பந்தம் வேணும். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் என் கூட பேசினாரு. நான் என் யோபுவை எவ்வளோ நேசிக்கிறேன் தெரியுமா? அவனை என் தாசன்னு சொன்னேன். 1ஆம் அதிகாரத்தில் சொல்றார். என்ன சொல்றார் பாருங்களேன். யோபு 1ஆம் அதிகாரத்தில் 9வது வசனம், 8வது வசனம். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ. யாரு? இது எப்ப தெரியுமா? இந்த வேதத்தின் முதல் புத்தகம் இந்த யோபு. இன்னைக்கு ஆண்டவர் பார்த்துக்கிட்டே தான் இருக்காரு. அவருக்கு உண்மையாய் வாழ்கிற உன்னையும் அவர் பார்ப்பார். இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க, நான் என்னங்க இது ஹியூமன் நேச்சர் தானே, லவ்ங்கிறது. நிறைய பேர் சொல்றாங்க, இன்னைக்கு நிறைய பிரசங்கெல்லாம் வந்துருச்சு, லவ் பண்றதுலாம் பாவமே இல்லை. லவ் பண்றது பைத்தியகார பயல்கள்லாம் இன்னைக்கு பாஸ்டர் ஆகிட்டான். அதான் பிரச்சனை. இந்த லவ் இல்லையா இருக்கான்றதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி அப்படியே முடிச்சிடுறேன். 1ஆம் வசனம் வாசிங்களேன். யோபு 31 அப்படி சொல்றான் பாருங்களேன். என் கண்களோடு ஒப்பந்தம் பண்ணின பின் ஒரு கன்னியின், யாரு? பொண்ணு, பொம்பளை அப்படிலாம் கிடையாது, பொண்ணு. எல்லாம் சொல்லுங்க, பொண்ணு அல்லது ஆண் நினைவா இருப்பது. லவ் நினைப்பு இல்லாம வருமா? ஹலோ சொல்லுங்க. நினைப்பே இல்லாம வந்துட்டா அதுதான் லவ்வா? எப்ப பார்த்தாலும் உன் முகம்தான், எங்க பார்த்தாலும். ஐயோ, சிலருக்கெல்லாம் லவ் பண்ற குரங்கு மாதிரி இருக்கிற பொண்ணா இருந்தா கூட அடுத்தது யார் ஆயிடுதுன்னா சினிமாவில் இருக்கிற ஹீரோயினி ஆயிடுது. பார்த்தா அப்படியே இம்ப்ரெஸ் ஆயிடுறான். ஏன்னா சிந்தனை எல்லாம் எப்படிதான், தூங்கும் போதே அவுட்டிங் போற மாதிரியே தான் இருக்கு லவ். ஆனா இங்க இவன் சொல்றான், கண்ணி நினைவா இருப்பது. அப்ப நினைப்பு இல்லாம என்ன வராது? லவ் வராது. இங்க இருக்க கூடாதுன்னு அவன் சொல்றான். நான் ஒப்பந்தம் பண்ணிருக்கிறேன், நான் நினைப்பா இருப்பது எப்படி? அப்ப நினைப்பு வந்தாதான் என்ன வரும்? காதல் வரும். அப்ப நினைப்பு வருதுன்னா நீ யாரு? ஐயா இப்ப என்ன ஐயா நினைப்பே வந்துருச்சு, நான் லவ்வே பண்றேன். என்ன லவ்வே பண்ண கீழே சொல்றாரு பாரு. அப்பொழுது உன்னதங்களில் இருந்து தேவன் எனக்கு அளிக்கும் பங்கும், உன்னதத்திலிருந்து சர்வ வல்லவர் சுதந்திரமும் எப்படி கிடைக்குமோ? இப்ப சொல்லு. பரலோக பங்கு எந்த பொண்ணையாவது நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, இன்னைக்கு நிறைய பேர் வசனமே அவனுக்கு புரிய மாட்டேது, என்னன்னே முழிக்கிறான். அங்க சொல்லிட்டாரு, எப்பா வேறொரு பொண்ணை கல்யாணம் பண்ணவனா இருந்தா, பண்ணாதவனா இருந்தா, அல்லது வாலிப பொண்ணை லவ் பண்ற பொண்ணை சிந்தையில வச்சிருக்கிற அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு தேவனுடைய பங்கு அங்க சொல்லுது. என்னவா? திரும்ப வாசிங்க. உன்னதத்திலிருந்து தேவன் அளிக்கும் பங்கும், உன்னதத்திலிருந்து வரும் சர்வ வல்லவர் கொடுக்கும் சுதந்திரம். அது என்ன சுதந்திரம்னா? என்னன்னு தெரியலையா? பரலோகில் வாழும் கூட்டம் என்ன கூட்டம்? பரமனையே போற்றி பாடும் பக்தர் கூட்டம். பரலோகில் வாழும் கூட்டம்
ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தத்தாலே தம்பி தோய்த்து வெளுத்த பரிசுத்தர் கூட்டம். ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தத்தாலே தம்மை தோய்த்து வெளுத்த பரிசுத்தர் கூட்டம். குருதோலை தன்னை கையில் ஏந்தி கொண்டு ஹல்லேலூயா சொல்லி பாடும் பக்தர் கூட்டம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஓசன்னா. அங்க ஒரு கூட்டம் வாழ போகுது. எங்க நீ நான் எதுக்காக இயேசுவை ஏத்துட்டு இருக்கோம்? நான் அங்கே போவேன் ஆர்ப்பரிப்பே என் ஆண்டவரின் துதியை சொல்லி. கடைசி வரைக்கும் அல்லேலூயா போட்டோம், சோத்திரம் போட்டோம், ஆடணும், விபிஎஸ் பண்ணோம், எல்லாம் பண்ணோம். ஆனா நம்ம இடம் அங்க போச்சுன்னு வச்சுக்கேன், உலகத்துல அதை விட பரிதாபம் எதுவுமே லிலிஜாய். அப்ப எங்க தான் போகணும்? ஆமென். அங்கே போவேன் ஆர்ப்பரிப்பே என் ஆண்டவரின் துதியை. அங்கே இயேசு கிறிஸ்து இருப்பார், பிதாவாகிய தேவன் இருப்பார், பரிசுத்த ஆவியானவர் இருப்பார். எல்லா மூப்பர்களும் அப்போஸ்தலர்களும் பரிசுத்தவான்களும் ஆமென் மரித்தவர்களும் உயிர்த்தெழுந்து ராஜாதி ராஜாவோடு ஆயிரம் ஆயிரமான தேவ தூதர்களும் அவரை உயர்த்துகிற அந்த பொன்னான நகரம். ஆமென் ஆமென் ஆமென். அப்பா ஒரு வீடு கட்டினா அதை உனக்கு எனக்கும் சேர்த்து கட்டினா. யாருக்காக கட்டியிருக்காரு? அதான் சொல்றாரு, அங்க பங்கு வேணுமா? இவனுக்கு இருந்திருக்கியா? அவனுக்கு யாரும் சொல்லி கொடுக்கல. யாருக்கு? நீ நல்லா வாட்சி பாரு. இந்த யோபுக்கு முன்னாடி எல்லாம் பரலோகத்தை பத்தி எல்லாம் பேசவே இல்லை. ஆனா துவக்கத்திலே ஒருத்தன் பேசிட்டான், எனக்கு எப்படி அங்க சுதந்திரம் கிடைக்கும்? ஒரு பொம்பளை மேல நான் நினைவா இருந்தால், ஒரு பெண்ணின் மேலே நினைவா இருந்தால், அல்லது ஒரு ஆணின் மேல நினைவா இருந்தால் எனக்கு உன்னதரின் பங்கு இருக்காதே. வேண்டாம் திருச்சபையே. ஆனா அந்த போராட்டத்தை ஜெயிக்கணும். அப்பா நம்ம கூட பேசிக்கிட்டே இருப்பாரு, வேண்டாம் உனக்கு, வேண்டாம் உனக்கு, வேண்டாம் உனக்கு. என்னோட கூட பேசிக்கிட்டு இருக்காரு பத்தியா? கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்ல. பழைய ஏற்பாட்டிலே பேசினா எனக்கு அங்க இடம் இல்லாம போயிடும். எதனால? ஒரு பெண்ணின் நினைவாய் நான் இருந்து விட்டால், நான் ஒப்பந்தம் பண்ணி இருக்கிறேன், என் கண் தீட்டானதை அல்லது தேவையில்லாத ஒரு பெண்ணை ரசிக்காது என்று சொன்ன பிறகு, ஒரு ஆணை இச்சிக்காது என்று சொன்ன பிறகு, நான் அதையே செய்து பெண்ணையே. அப்புறம் அடுத்தவன் பொண்டாட்டி வீட்டு பக்கம் எட்டி பார்த்தா அவனுக்கும் சொல்றாரு, என் மனைவி என்னவாகட்டும், என்னவாகட்டும், அவள் மேல் அந்நியர்கள் சாயட்டும்ன்றான். அவன் அவ்வளவாய் தன் குடும்பத்தை கிறிஸ்துவுக்குள் நடத்தின ஒரு பரிசுத்தவான். என் ஆண்டவர் பார்த்தாரு, யோபு உனக்கு வியாதி வந்தது உன் பாவத்தினால் அல்ல, நீ சோதிக்கப்படுகிறாய். ஆனா நீ என் தாசன். அதனால அப்பா எழுதும்போதே எழுதுறாரு, பிசாசுகிட்டே சொல்றாரு, என்னுடைய தாசனை நீ கவனம் வச்சியா? அவங்கிட்டே சொல்றாரு, அவனை போல உத்தமனும் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன் பூமியிலே இல்லடா. ஏன்னா அவனுக்கு நான் என்னுடைய சத்தியத்தை பேசுறேன். பழைய ஏற்பாட்டில் அன்னைக்கு எதுவுமே உடன்படிக்கை என்ன பண்ணல, கொடுக்கப்படலை. அன்னைக்கே பார்த்தார் ஆண்டவர், இவனுக்கெல்லாம் வரலாறுலாம் அப்படி எழுதியாச்சு. பார்த்தார், இல்லை இல்லை, இந்த வேதத்தில் என் யோபுவுக்கு கண்டிப்பாக ஒரு இடம் கொடுப்பேன். என் யோபுவுக்காகவே ஒரு புத்தகத்தை ஆண்டவர் எழுதினார். ஆமே. காரணம், உடன்படிக்கையின் தேவ மனுஷன். இந்த வேதம் ஒன்றை தெளிவாய் சொல்லிவிட்டது, வேற பெண்ணை நீ நினைப்பாயானால், வேற ஆணை நினைப்பாயானால் உன்னதரின் பங்கு கிடைக்குமோ? சுதந்திரம் உனக்கு கிடைக்குமோனா என்ன அர்த்தம்? என்னது? நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல். எல்லாம் எழுந்திருக்கலாமா? நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோ. ஒரு கருப்போல காத்தீரே நன்றி, என்னை சிதையா வந்தீரே நன்றி. ஒரு கருப்போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி.
மறந்து விட்டோம். கருப்போல காத்தீரே. என் அன்பு தேவ பிள்ளையே, நீ உத்தமமாய் வாழ்கிறாய், உன்னை கர்த்தர் மறந்து விட்டார் நினைக்கிறியா? வேத புத்தகத்துல எல்லாருக்கும் ஒரு வரலாறு உண்டு. ஆனா சம்பந்தமே இல்லாம யோபுவுக்கு அவன் மேல வச்சிருந்த பிரியத்தாண்டுக்கார, என் தாசன், உனக்கு நான் இடம் இல்லாம வைப்பேனா? அவன் சொல்றான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாட்களிலே இந்த பூமியின் மேல் வந்து நிற்பார், அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களே காணும். அன்னைக்கு அவனுக்கு எவ்வளவு வைராக்கியம் பார்த்தீங்களா? இந்த புதிய ஏற்பாட்டின் திருச்சபையே, உனக்கு அந்த வைராக்கியம் வேணாமா? நீ உழைக்கிற, ஓடுற, விசுவாசம். இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனையே அதுதான். இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனையே அதுதான். ஜெபிப்பாங்க, அந்த சிந்தையில மட்டும் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். சம் பர்சன், ஒரு குறிப்பிட்ட நபர் அடிக்கடி உங்களை அந்த பாவத்துக்குள்ள, செக்ஸுவல் இச்சைக்குள்ள அல்லது காதல் மோகத்துக்குள்ள உங்களை தூண்டலாம். ஆனா நீங்க ஜெபிப்பீங்க, உங்க மேல பிரச்சனை இல்லை. உங்களை பிசாசுக்கு தெரியும், யூ ஆர் எ வேல்யூபிள் பர்சன், நீங்க முக்கியமான ஆளுன்னு தெரிஞ்சதுனால உங்களை வீழ்த்தணும், நீ பரலோகம் போகக்கூடாதுன்னு அவன் உன்னை தந்திரமா இழுக்கிறான். அவன் உனக்குள்ள அந்த எண்ணத்தை போடுறான். அதுதான் ரீசன். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோ, ஏசப்பா உனக்கு எப்பெல்லாம் அந்த எண்ணம் உனக்குள்ள தோணுதோ அப்பெல்லாம் புரிஞ்சுக்கோ, நான் ஆண்டவருக்கு முக்கியமான ஆளு, என்னை பிசாசு தடுமாற பண்ண பார்க்குறான். நான் என்ன பண்ண மாட்டேன்? அப்பெல்லாம் கேளு, ஆண்டவரே என் பலவீனத்தில் எனக்கு உதவி செய்யுங்கப்பா, என்னால் முடியலதான், ஆனால் நீர் எனக்கு உதவி செய்கிறவர். அவரை நம்புகிற யாவரும் வெட்கப்பட்டு போவதில்லை, உன்னை ஜெயிக்க வைப்பார் ஆண்டவர். உன்னால விட முடியலன்னு சொல்ற மத்தியா, அதை ஜெயிக்க வைப்பார் ஆண்டவர். நிச்சயமா சொல்றேன், அவர் தூக்கி போற்றுவார் உன்னை விட்டு. ஒன்னே ஒண்ணுதான், நீ கேளு ஆண்டவர்கிட்ட. இன்னைக்கு ஒரு உடன்படிக்கை பண்ண, என் சிந்தைக்கு ஒரு உடன்படிக்கை வைக்கிற ஆண்டவரை. என் சிந்தை உண்மையே நினைக்கும், என் கண்கள் உண்மையே பார்க்கும், என் செவிகள் பிரியமான விசுவாச வார்த்தைகளையே கேட்கும். இந்த உலகத்தின் காரியத்துக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். இப்படி வாழ்ந்து பார், உன்னையும் ஆண்டவர் விட்டு கொடுக்க மாட்டார். என் ஆண்டவர் யோபுவுக்கு ஒருவேளை ஆரம்பத்திலிருந்து இல்லைனாலும் பரவாயில்லை, என் உள்ள நான் வைக்கிறேன், என் பரிசுத்தவான், என் தாசன், எனக்கா இப்படி வாழ்ந்தவன். நீங்க நினைக்கிறீங்களா யோபு எப்படி? நிறைய பேர் சொல்றாங்களே, நீங்களும் சொல்றீங்க, யோபு புதிய பழைய ஏற்பாட்டில் முதல் புத்தகமா இருக்க வேண்டிய முதல் புத்தகம் அதுதான் சொல்றீங்களா அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமா, யோபு படிங்க, அதில் நிறைய இருக்கும். அதில் இருக்கிற சில உயிரினங்களை குறித்து பார்க்குறோம், லிவியாதானை குறித்து பார்க்குறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க ஆமீன், நிறைய காரியங்களை வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அதை வைத்து யோபு ஆபிரகாமுக்கு முந்தைய காலத்தில் வாழ்ந்தவன், ஐ மீன் நோவாவின் வெள்ளத்துக்கு அந்த காலத்தில் வாழ்ந்தவன் என்று வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். யோபு இப்பொழுது வாழ்ந்தவன் அல்ல, ஆபிரகாமுக்கு முந்தைய காலத்தில் வாழ்ந்தவன். அன்னைக்கு இவ்வளோ ஒரு வைராக்கியமா வாழ்ந்திருப்பான. இயேசு கிறிஸ்துவன் பக்கத்தில் நின்று இவ்வளோ பெரிய வேத புத்தகத்தை கொடுத்து, இதை வாசிக்கிறவனும், வெளிப்படுத்தல சொல்றாரு, இதை கேட்கிறவனும் இதை கை கொள்ளுகிறவர்களும், இதுக்காக தான் உன்னை என்னை இயேசுவே ரட்சித்தார். சத்தியத்தின்படி நடக்கிற ஒரு உத்தம மார்க்க கூட்டத்தை பரலோகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. ஹalleluya. நம்முடைய திறமை எல்லாம் ஒன்றும் இல்லை. அப்பா பார்த்து சொல்லுங்க, என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி தானப்பா அழைச்சிங்க, என்னை ரட்சித்தீங்க. வேதம் சொல்லுகிறது, பிதா நடாத நாட்டுகள் பிடுங்கப்படும். பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் இங்கே தானாய் வரான். இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருப்பது நீயாக அல்ல, உன்னை அவர் இழுத்து கொண்டு வந்திருக்கிறார். அவர் உன் மேல பிரியம் வைத்து கொண்டு வந்திருக்கிறார். இன்னைக்கு அவர் பார்த்து சொல்லுங்களேன், உண்மை உள்ளவன் என்று எண்ணி நீரே ஆண்டவரே. இந்த நாட்களில் கர்த்தர் நம்மோடு சுத்திகரிப்பை குறித்து பேசுகிறார். பாஸ்டர் பேசும்போது சொன்னார், ஆமென், மாறணும். இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து அதே தான் சொல்றார். அவர் உன்னை கவனிச்சுக்கிட்டே இருக்காரு.
உன் நடைகளை அவர் பார்க்கிறார். அவன் சொல்றான், நான் எங்கேயாவது தேவனுக்கு விரோதமாக என் கால்கள் போகுமானால், பாவம் செய்ய என் கால்கள் தீவிரிக்குமானால், உன் கண்கள் என்னை பார்த்து கொண்டிருக்கிறது. நீங்க நிறைய பேர் நினைக்கிறீங்களா, நீங்க எங்க போறீங்க உங்க கால் அவர் பார்த்துட்டே இருக்காரு. கவனிங்களேன், அந்த கடைசி அந்த வசனத்தை மட்டும் சொல்லி நான் முடிச்சிடறேன். அந்த யோபு 31 பாருங்களேன், அந்த 3வது வசனம். பிரைஸ் காட். மாறுபாடானவனுக்கு ஆபத்தும் அக்கிரம செய்கைக்காரனுக்கு 4 அவர் என் வழியை பார்த்து என் நடைகளை எல்லாம் எண்ணுகிறார் அல்லவோ. அப்பப்ப நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற அந்த பொண்ணு வீட்டு பக்கமா போறது யாருக்கும் தெரியாதுன்னு ஆண்டு சொல்றாரு. உன் நடைகளை, நீ எங்க போறன்றத நடையதானே என்றாரு, வண்டியை இல்லைங்கிறியா? நடையவே என்றவர் உன் வண்டியில போறத பாப்பாரா, பார்க்க மாட்டாரா? ஆமா ஆமா ஆமா. கார்ல போறதையும் எங்க போற, எதுக்காக போற, அதான் சொல்றான். அவர் என் வழிகளை பார்த்து என் நடைகளை எல்லாம் எண்ணுகிறார் அல்லவோ. நான் மாயையிலே நடந்தேனோ, என் கால் கபடு செய்ய. தம்பி, கர்த்தர் கவனிச்சு பார்க்கிறார். தங்கச்சி, உன் நடைகளை பார்க்கிறார். நீ யார் வீட்டுக்கு போற, எதுக்கு போற, யாரை பார்க்க போற, என்ன பேசுற, இருக்கிற இடத்திலேயே கூட நம்ம தடுமாறலாம். ஆண்டவனை பார்த்து சொல்றாரு, அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒண்ணுமில்லை. இந்த புத்தகத்துல யோபுவுக்கு ஒரு இடத்தை கொடுத்த ஆண்டவர், உனக்கும் பரலோகத்துல உன் பங்கு இருக்க வேண்டாமா? அவர் சொல்லிட்டாரு, வேறொரு பெண்ணை நினைப்பாயானால், ஒரு பெண்ணின் நினைவாய் இருப்பாயானால் உன்னதரின் சுதந்திரமும் உன்னதரின் பங்கும் சொல்லணும். யோபு போல சொல்லணும். அன்னைக்கு ஒரு வேதமும் நியாயப்பிரமாணம் இல்லாத போதே சொல்றா, நான் அப்படி இருக்க மாட்டேன். எஸ், ஹல்லேலூயா. எல்லாரும் உங்களை பார்த்து ஆண்டுக்கு முன்னாடி விட்டு கொடுங்க. ஆமாண்டவரே, என்னால முடியாதுதான், ஆனா என்னை மாற்ற உம்மால முடியும். சீன்னு சொல்லி என் வாழ்க்கையில் என்னை விழப்பண்ணுகிற அந்த பிசாசின் எமோஷனலை தூக்கி எறிங்க ஆண்டவரே. கேள, இப்பொழுது ஆண்டவர் உனக்குள்ள அந்த வெறுப்பை, பாவத்தின் மீது ஒரு வெறுப்பை போட்டு உன்னை அதிலிருந்து விடுதலையாக்க இன்றைக்கு ஆண்டவர் சித்தம் கொண்டிருக்கிறார். நான் இல்லை, ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு ஆண்டவர் தேவையோடு தான் பேசுறார். அப்பாவை பார்த்து சொல்ல, உன்னதருடைய அந்த பங்கு வேண்டாமா? அந்த பரலோக சுதந்திரம் வேண்டாமா? நீ வெளியில சொல்லாம இருக்கலாம், யாருக்கும் தெரியாம இருக்கலாம், அதை உன் பர்சனல் நீ சொல்லிக்கிட்டு இருக்கலாம். யாருடைய நினைவும் உனக்குள்ள வர வேண்டாம். அதுக்கு பேர் தான் காதல். அது நல்ல காதல், கள்ள காதல், எந்த காதலா இருந்தாலும் சரிதான், வேண்டாம். இயேசுவை மாத்திர நினைப்போமா? ஒரு மனுஷனரமா உம்மை போல மாறணுமே ஏசையா, நானும் போல. நீ வாழ்றதை யாரும் பார்க்காம இருக்கலாம், நீ பரிசுத்தமா வாழ்றதை யாரும் பார்க்காம இருக்கலாம். யோபுவின் 7 நண்பர்களும் யோபுவை குற்றப்படுத்தினார்கள். யோபுவின் சகோதரர்களும் சொன்னாங்க, எப்பரா நீதியா நடக்கிறவனுக்கு இப்படி வரும். ஆனா ஆண்டவர் அப்படி சொல்லவே இல்லை. இன்னைக்கு ஒருவேளை நீதியா நடக்கிற ஒன்ன உலகம் குற்றப்படுத்தலாம், ஆனால் பரலோகத்தில் இந்த யோபுவுக்கு வேதத்தில் ஒரு இடத்தை கொடுத்த என் ஆண்டவர் பரலோகத்தில் உனக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். இந்த கல்வாரி தரிசன ஊழியத்தில் உருவாகிற உனக்காய் ஒரு இடத்தை வைத்திருக்கிறார். ஓ, நடக்க முடியல, நடக்க முடியல, தாங்கிக் கொள்ளுங்க. சிலருக்கு தெரியுது இது தப்புதான், இது பண்ண கூடாதுன்னு தெரியுது, ஆனா நீ தடுமாறுற. அது நீ அல்ல, உனக்குள்ள இருக்கிற பாவம் அதை செய்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரே எனக்குள்ள அந்த கிரியை செய்யற அந்த பாவத்தை எடுத்து பிடுங்கி போடும். ஆண்டவர் இன்னைக்கு உனக்கு உதவி செய்வார். நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்யவே இயேசு நம்முடைய பலவீனங்களை எல்லாம் சுமந்து கொண்டார். சொல்லுங்களேன், ஏசப்பா பார்த்து சொல்லுங்க, நான் பரிசுத்தமாய் நடக்க விரும்புகிறேன் ஆண்டவரே, நான் உண்மையாய் நடக்க விரும்புகிறேன் ஆண்டவரே, உமக்கு பிரியமாய் நடக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. எஸ், இந்த யோபுவை போல நான் மாற விரும்புகிறேன். வாய்களை திறந்து எல்லாம் இந்த மௌனமா இப்பொழுதும் பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டு இருக்காத, வாயை திறந்து சொல்லு. ஏசப்பா பார்த்து பேசு, அவர் நன்மையால் நிரப்புவார். ஆண்டவரே என் குடும்பத்தை மாற்றுங்க ராஜா,
என்ன மாற்றுங்க ராஜா. எல்லாரும் கேளுங்கள வாயில திறந்து. ஓ ரீமா காரா ஷாமா ராபா ரீமா லபா துரதரபா லபரபா. ஓ ஹalleluya. இன்றைக்கு இயேசு உனக்கு ஒரு மீட்பை கொடுக்கிறார். இந்த நேரத்தில் ஆண்டவரே, நான் பாவிதான் ஆண்டவரே, என் பாவங்களுக்காய் நீ மரித்தீர், இன்றைக்கு எனக்கு ஒரு விடுதலை, இன்னைக்கு உனக்கு ஒரு மாற்றம் எனக்குள்ள வரட்டும்னு கேள ஆண்டவரை பார்த்து. ரீமா லஹாந்தரா ஷாபா ராபா. எல்லா ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க ஆமென். அன்றைக்கு ஆமென் அந்த ஆயக்காரனும் பரிசேயனை குறித்து பார்க்கிற போது தன் மார்பிலே அடித்துக் கொண்டு அழுதானே, பாவியான என் மேல இரக்கமாயிரும், இன்னைக்கு எனக்கு ஒரு மாற்றம் வேணும் ஆண்டவரே, இன்னைக்கு எனக்கு ஒரு விடுதலை வேணும் ஆண்டவரே. ரிவோதோரே ஷேமாராபாலாபா ரிமஹந்தரா ரிமகரபாலாபா ரிமலபா துரபலபரபலபா. ஹalleluya 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 ஹalleluya. உங்க கிருபை போதும் ராஜா, உங்க விடுதலை எனக்கு வேணும் ஆண்டவரே, உங்க விடுதலை வேணும் ராஜா, உமக்கு நன்றி. ஓ ஹalleluya. அமிரி மதன ஷமரபலபா. உங்க கிருபை இல்லாம கண்ணங்களில் வடிந்தோடிடும் உன் கண்ணீரும் எனக்காகத்தான். அப்பா நான் தடுமாறுறேன்னு எனக்கே தெரியுது ஆண்டவரே, ஆனா இனி தடுமாறக்கூடாது. என்னுடைய தடுமாற்றத்துக்காக தான் நீங்க சிலுவையை சுமந்து தள்ளாடி தடுமாறி சென்றீர். இனி நான் தடுமாறக்கூடாது ஆண்டவரே. நான் ஸ்டெடியா நிக்கணும், பரிசுத்தத்துல ஸ்டெடியா நிக்கணும், விசுவாசத்துல ஸ்டெடியா நிக்கணும் ஆண்டவரே. நான் ஓடி பிரயாசத்தெல்லாம் வீணா ஒரு நாள் நான் விழுந்துடக்கூடாது ராஜா. நீர் கொடுக்கிற அந்த பரலோக பங்களிப்பு, நீர் கொடுக்கிற பரலோக சுதந்திரம் எனக்கு வேணும். கேளுங்க, வாய் திறந்து கேளுங்க, பக்கத்துல இருக்கவங்கள வேடிக்கை பார்க்காதீங்க, நீங்க அப்பாவை பார்த்து கேளுங்க, எனக்கு வேணும் ஆண்டவரே, எனக்கு வேணும் ஆண்டவரே. உன்னால முடியாது, ஆனா உனக்கு உதவி செய்ய இப்ப ஏசப்பா இருக்கிறார். ஒருவேளை யோபுவா நீ இல்லாம இருக்கலாம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ள வந்து ஆண்டவரே எனக்காகவும் நீ ரத்தம் சிந்தினீர், எனக்கு இப்ப ஒரு மாற்றம் வேணும்னு கேள. அவர் இளவயதின் பாவங்களை அவர் இப்பொழுதே தூக்கி போடுகிறார். ஆகவே தான் தாவீது சொல்லுகிறான், என் இளவயது பாவங்களை நினையாதிரும் ஆண்டவரே. ஓ ஹalleluya. இன்னைக்கு இந்த ரைட் நவ் ஒரு விடுதலை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். ஆமென். ஒரு விஷயம் விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. அப்பாவை பார்த்து கேளுங்க, என்ன மன்னியும் ஆண்டவரே, அவர் இரக்கமுள்ளவர். நீ அப்படியே போயிடாத தங்கச்சி, தம்பி, இன்னைக்கு உனக்கு ஒரு விடுதலை அப்பா கொடுக்க விரும்புகிறபடினாலதான் என்னோட அவர் பேசுறாரு, இல்லனா அவர் அப்படியே விட்டுருப்பாரு. அவர் இன்னைக்கு உனக்கு கொடுக்க விரும்புகிறார். எஸ், உனக்காகத்தான் அடிக்கப்பட்டார், உனக்காகத்தான் ரத்தம் சிந்தினார். ஆனா யோபுக்கு அது கிடைக்கல, ஆனா உனக்கு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார், இன்னைக்கு ஒரு விடுதலையை கொடுக்கிறார். இன்னைக்கு சொல்லு ஏசாமி, இன்னையிலிருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ரைட் நவ இப்பொழுது தேவ பிள்ளைகளாய் இந்த இடத்துல பரலோகத்தை நோக்கி எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா என்று சொல்லி கண்களை மூடி கையேந்து நிற்கிற பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால.